ஸோ வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தொடர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். அது என்ன தொடர் அப்படின்னா அருந்தமிழ் தொடர். பேர் வந்து பார்த்தீங்கன்னா அருந்தமிழ் தொடர். இதில் என்ன இருக்குன்னா டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள். சரிங்களா? ஸோ என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் பற்றி இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வரக்கூடிய குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A படிக்கக்கூடிய தமிழ் மாணவர்களுக்கும் குரூப் 1 படிக்கக்கூடிய ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ல ஆங்கிலம் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8க்கு ரொம்ப பயனுள்ளதாக இந்த வீடியோ இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கேள்விகள் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருந்தமிழ் தொடர். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு முதல் கேள்வி போய் பார்ப்போம். வாங்க. அருந்தமிழ் தொடரில் முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உடம்பிடை தோன்றிற்றொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உடற்சுட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீர்வர். இத்தொடரை கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இளங்கோவடிகள், சித்திரை சாத்தனார், கம்பர், வால்மீகி. ஸோ இதுக்கு உண்டான விடை என்ன பார்த்தீங்கன்னா கம்பர். விடை கம்பர். ஸோ இரண்டாவது கேள்வி பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஒட்டக்கூத்தர், புகழேந்தி, குமரகுருபர், பகலிக்கூத்தர். ஸோ பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ்ல முதல் பிள்ளைத்தமிழ் நூல் இதுதான். முதல் பிள்ளைத்தமிழ் நூல். முதல் பிள்ளைத்தமிழ் நூல் இதுதான். சரிங்களா? ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மூன்றாவது கேள்வி திருமங்கை ஆழ்வார் சொல்லனில் அமைத்து பாடிய நூல் எது? திருமங்கை ஆழ்வார் சொல்லனில் அமைத்து பாடிய நூல் எதுன்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஸோ திருக்குறுந்தாண்டகம், திருவெழுக்கூற்றிருக்கை, திருநெடுந்தாண்டகம், திருவந்தாதி. ஸோ இதில் விடை வந்து பார்த்தீங்கன்னா திருவெழுக்கூற்றிருக்கை. விடை பி. நாட்டுப்புற பாடல் வடிவில் பாடியவர். நாட்டுப்புற பாடல் வடிவில் பாடியவர். ஸோ இவருடைய மற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய திருமடல், சிறிய திருமடல், பெரிய திருமொழி. பெரிய திருமொழி. பாருங்க, திருமங்கையாழ்வார் நாட்டுப்புற பாடல் வடிவில் பாடுவதில் வல்லவர். சரிங்களா? ஸோ இவர் இந்த மூணையுமே இவர் பாடியிருப்பார். இந்த மூணுமே இவர் தான் பாடியிருப்பார். திருவந்தாதி மட்டும் இவர் பாடியிருக்க மாட்டார். சரிங்களா? ஸோ சொல்லனில் அமைத்து பாடிய நூல் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருவெழுக்கூற்றிருக்கை. ஓகேங்களா? அதுவும் இல்லாம மற்ற நூல்கள் என்ன ஏற்றிருக்காருன்னா பெரிய திருமடல், சிறிய திருமடல், பெரிய திருமொழி. இதெல்லாமே இவர் இயற்றிய இவர் பாடிய நூல்கள். ஸோ நான்காவது கேள்வி விடை தேர்க. வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. முதுமொழி மாலை, செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், தொன்னூல் விளக்கம். வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் தொன்னூல் விளக்கம். விடை டி. இதை குட்டி தொல்காப்பியம் சொல்லுவாங்க. குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதுமொழி மாலை உமறுப்புலவர் இயற்றினார். முதுமொழி மாலையா உமறுப்புலவர் இயற்றினார். ஐந்தாவது கேள்வி எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர். எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் யார்? கபிலர், ஒட்டக்கூத்தர், ஔவையார், புகழேந்தி. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஔவையார். விடை ஔவையார். ஆறாவது கேள்வி பாவை நூல்களில் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? பாவை நூல்களில் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? தைப்பாவை, திருப்பாவை, திருவெம்பாவை, காவியப்பாவை. விடை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாவை. விடை திருப்பாவை. திருப்பாவையில் 30 பாடல்கள் உள்ளன. திருப்பாவையில் 30 பாடல்கள் உள்ளன. திருவெம்பாவை வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர் எழுதியது. திருவெம்பாவை மாணிக்கவாசகர் எழுதியது. ஸோ ஏழாவது கேள்வி காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக் கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக் கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? சிவஞான முனிவர், பலப்பட்டனை சொக்கநாதர், அழகிய சொக்கநாதர், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. விடை வந்து பார்த்தீங்கன்னா அழகிய சொக்கநாதர். விடை சி. அழகிய சொக்கநாதர். இவர் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தச்சநல்லூர் பிறந்தவர். திருநெல்வேலியில் உள்ள தச்சநல்லூரில் பிறந்தவர்.
மேலும் வந்து பார்த்தீங்கன்னா காந்திமதி அம்மை கும்மி, காந்திமதி அம்மை கும்மி வந்து பார்த்தீங்கன்னா அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல். எட்டாவது கேள்வி, சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பேராசிரியர் அடியார்க்கு நல்லார் நச்சினார்க்கினியர் நாமு வெங்கடசாமி. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா நச்சினார்க்கினியார், விடை நச்சினார்க்கினியார். ஒன்பதாவது கேள்வி, கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லைன்னு கேட்டிருக்காங்க. எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? நச்சர், திருமலையர், அடியார்க்கு நல்லார், தாமதத்தர். சரிங்களா? ஸோ வந்து இதில் அடியார்க்கு நல்லார் தான் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை. விடை வந்து பார்த்தீங்கன்னா சி. ஸோ மற்ற யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தருமர், மணக்குடவர், காளிங்கர், பருதி, பரிமேலழகர், பரிபெருமாள், மல்லர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு யாரெல்லாம் உரை எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நச்சர், திருமலையர், தாமத்தர், தருமர், மணக்குடவர், காளிங்கர், பருதி, பரிமேலழகர், பரிபெருமாள், மல்லர். இவங்க எல்லாருமே வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் உரை எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10வது கேள்வி. ஸோ ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யார்? பாரதிதாசன், கண்ணதாசன், முடியரசன், பாரதியார். ஸோ இந்த பாடலை பாடியவர் முடியரசன். விடை சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முடியரசன் என்னன்னா இது யார் கவிஞன் என்ற ஒரு தலைப்பில் இந்த பாடலை எழுதியிருப்பாரு. யார் கவிஞன் தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா யார் கவிஞன். இவருடைய பிற நூல்கள், இப்போ முடியரசனோட பிற நூல்கள் பார்ப்போம். பூங்கொடி, வீர காவியம், காவிய பாவை, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடியரசனோட பிற நூல்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11வது கேள்வி, கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் எது? கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கோவலன் பொட்டலம் விரித்து உணவு அருந்திய இடம் இது கிடையாது. கோவலன் கொலை களப்பட்ட இடம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். சரிங்களா? ஸோ விட எதுனா கோவலன் கொலை களப்பட்ட இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவலன் பொட்டல் என அழைக்கப்படுகிறது. விடை பி. ஸோ 12வது கேள்வி, பாரதிக்கு மகாகவி எனும் பட்டத்தை கொடுத்தவர் யார்? பாரதியாருக்கு மகாகவி எனும் பட்டத்தை கொடுத்தவர் யார்? வா ராமசாமி ஐயங்கார். ஸோ வாரான்றது வா ராமசாமி ஐயங்கார், பூவே சுவாமிநாத ஐயர், கியாப்பே விஸ்வநாதம், லா சா ரா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விடை ஏ. 13வது கேள்வி, பொருந்தா இணையை தேர்க. சொல் பொருள் கொடுத்திருக்காங்க. பொருந்தா இணை. மா என்றால் அழகு, மீ என்றால் உயர்ச்சி, மூ என்றால் மூப்பு, மை என்றால் மேம்பாடு கிடையாது, மை என்றால் இருள், அஞ்சனம், குற்றம். விடை டி. 14வது கேள்வி, ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. பாருங்க, ஏழைகளின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இந்த கவிதை வரிகளை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அறிஞர் அண்ணா, வள்ளிக்கண்ணன், பட்டுக்கோட்டையார், மீரா. ஸோ விடை வள்ளிக்கண்ணன். விடை பி வள்ளிக்கண்ணன். 15வது கேள்வி, வெப்பத்தடுகளத்து வேலங்கள் ஆயிரமும் கொப்பத்தொருகளிட்டால் கொண்டோன் இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? ராஜேந்திரன், முதல் ராஜராஜன், ராசாதிராசன், ராச மகேந்திரன். விடை ராஜேந்திரன். 16வது கேள்வி, நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார் பட்டன்றிருள். இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இல்லறவியல், துறவரவியல், ஊழியல், பாயிரவியல். ஸோ விடை இல்லறவியல். ஸோ 17வது கேள்வி, செய் எனும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு. ஸோ செய்தீர், செய்வாய், செய்தவன், செய்தான். ஸோ செய் எனும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் என்ன? செய்தவன். விடை சி. செய்தான் என்றால் வினைமுற்று.
ஸோ 18வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக. கல்லாருக்கும் கற்றாருக்கும் கலிப்பருளும் கலிப்பே. ஸோ கல்லாருக்கும் கற்றாருக்கும் கலிப்பருளும் கலிப்பே. ஸோ இந்த சொற்கள் பார்த்தீங்கன்னா சரியான சொற்றொடராகும். ஸோ விடை ஏ. விடை ஏ. 19வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சொற்றொடர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, திறப்பட உரைப்பது குறத்திப்பாட்டே இறப்பு நிகழ்வதில் வெண்ணும் முக்காலமும். ஸோ இது தவறான சொற்றொடர். முக்காலமும் உரைப்பது குறத்திப்பாட்டே இறப்பு நிகழ்வதில் திறப்பட வெண்ணும். ஸோ இதுவும் தவறான கூற்று. இறப்பு நிகழ்வதில் வெண்ணும் முக்காலமும் திறப்பட உரைப்பது குறத்திப்பாட்டே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான சொற்றொடராகும். ஸோ விடை சி. 20வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்க. விடைக்கேற்ற வினாவை தேர்க. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? ஸோ இதுதான் சரியான வினா. ஸோ விடை ஏ. 21வது கேள்வி, பொருந்தா இணையை கண்டறிய. பொருந்தா இணையை கண்டறிய. தினம் என்றால் நாள், இது சரியான இணை. நெருநல் என்றால் நேற்று. நெருநல் என்றால் நேற்று, இதுவும் சரியான இணை. சலவர் என்றால் நல்லவர், இது தவறான இணை. சலவர் என்றால் நல்லவர், இது தவறான இணை. மாறல் என்றால் மன்மதன், இது சரியான இணை. சலவர் என்றால் வஞ்சகர். சலவர் என்றால் வஞ்சகர். ஸோ விடை பார்த்தீங்கன்னா சி. விடை சி. ஸோ 22வது கேள்வி, வேர்ச்சொல் தேர்க. வேர்ச்சொல் தேர்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை. பற்றுக பற்றற்றான் பற்றினை. அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் என்ன? பற்றுக கிடையாது, பற்றற்றான் கிடையாது, பற்றி கிடையாது. ஸோ இதற்குண்டான வேர்ச்சொல் பற்று. இதற்குண்டான வேர்ச்சொல் பற்று. விடை டி. 23வது கேள்வி. 23வது கேள்வி, நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது எது அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ நான்மணி மாலை முத்து வைரம் வைடூரியம் மாணிக்கம் கிடையாது. முத்து பவளம் மரகதம் மாணிக்கம், இது சரியானது. ஸோ நான்மணி மாலை என்றால் முத்து பவளம் மரகதம் மாணிக்கம். ஸோ விடை பி. திருவாரூர் நான்மணி மாலை இயற்றியது திருவாரூர் நான்மணி மாலையை இயற்றியது யாருன்னா குமரகுருபரர். 96 சிற்று இலக்கியங்களில் ஒன்று நான்மணி மாலை. 96 வகை சிற்று இலக்கியங்களில் ஒன்று நான்மணி மாலை. ஸோ இந்த நான்மணி மாலை முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் போன்ற 4 பாக்களால் ஆனது. வெண்பா, கட்டளை, கலித்துறை, ஆசிரியர் விருத்தம், ஆசிரியப்பா. இந்த 4 வகையான பாக்களால் ஆனது நான்மணி மாலை. இந்த 4 வகையான பாக்களால் ஆனது நான்மணி மாலையாகும். 24வது கேள்வி, சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது எது? நுபுவத்து காண்டம். ஸோ விடை பார்த்தீங்கன்னா நுபுவத்து காண்டம். ஸோ இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதனுடைய சீரா புராணத்தோட ஆசிரியர் உமரு புலவர். இதற்கு பார்த்தீங்கன்னா 3 காண்டங்கள் உள்ளது. நுபுவத்து காண்டம், விலாதத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். ஸோ இதெல்லாமே இணைந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உமரு புலவர் எழுதிய சீரா புராணம். ஸோ விலாதத்து காண்டம் பார்த்தீங்கன்னா விலாதத்து காண்டம் இளமை கால நிகழ்வுகளை கூறுவது. ஸோ ஹிஜ்ரத்து காண்டம் பார்த்தீங்கன்னா மதீனாவில் நடந்த நிகழ்வுகளை கூறுவது. மதீனாவில் நடந்த நிகழ்வுகளை கூறுவதுதான் பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரத்து காண்டம். ஸோ 25வது கேள்வி, வல்லைக்கு உறங்கும் வளநாட. வல்லைக்கு உறங்கும் வளநாட. வல்லை என்பதன் பொருள் என்ன? வல்லை என்பதன் பொருள் என்ன? நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு வல்லை பாட்டாகும். ஸோ அப்போ விடை ஏ. விடை ஏ. திருவள்ளுவ மாலையில் கபிலர் பாடியிருப்பார். திருவள்ளுவ மாலையில் கபிலர் பாடியுள்ளார். ஸோ 26வது கேள்வி, மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமிகள் கிருமி
செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் எது? தேவாரம், திருவாசகம், திருக்கோவையார், திருப்பள்ளி எழுச்சி. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா திருவாசகம். ஸோ விடை திருவாசகம். ஸோ திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் இயற்றியது யாருன்னா மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர். தேவாரம் முதல் 3 நாயன்மார்கள் பாடியிருப்பாங்க. 1, 2 முதல் 3 நாயன்மார்கள் பாடியிருப்பாங்க. திருப்பள்ளி எழுச்சி என்று வந்து பார்த்தீங்கன்னா வைணவ திருப்பள்ளி எழுச்சியை பாடியவர் யாரா? தொண்டரடி பொடியாழ்வார். தொண்டரடி பொடியாழ்வார். ஸோ சைவத்துக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் மாணிக்க வாசகர். சைவத்துக்கு சைவம் சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் மாணிக்க வாசகர். ஸோ 27வது கேள்வி. ஆர்பறவை அநீதிகளும் மணி மூர்வல் அரும் பறவை இப்பாடலடியில் அமைந்துள்ளவாறு பின்வரும் நோற்றுள் எது தவறானது கேட்டிருக்காங்க. எது தவறானது கேட்டிருக்காங்க. சீர்மோனை அமைந்துள்ளதா, சீர்முரண் அமைந்துள்ளது, சீர் இயைபு அமைந்துள்ளது, கீழ்கதுவாய் மோனை அமைந்துள்ளது. ஸோ வந்து சீர்மோனை அமைந்துள்ளனா சீர்மோனை அமைந்துள்ளது. அப்போ இது வந்து சரியானது. சீர்முரண் அமைந்துள்ளது. சீர்முரண் வந்து பார்த்தீங்கன்னா முரண்பட்ட வார்த்தையில் வரணும். ஸோ அப்போ இந்த சீர்முனை கிடையாது. அப்போ தவறானது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது தவறானது. சீர் இயைபு அமைந்துள்ளது. ஆர்பறவை பறவை அரும் பறவை சீர் இயைபு அமைந்துள்ளது. இது சரியாக உள்ளது. அடுத்து கீழ்கதுவாய் மோனை அப்படின்னா முதல் வார்த்தையும் இரண்டாவது வார்த்தையும் 1, 2, 4 ஒன்றி வருவது கீழ்கதுவாய் மோனை எனப்படும். ஸோ அப்போ இதுவும் சரியானது. அப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா சீர்முரண் தான். விடை தவறானது சீர்முரண். 28வது கேள்வி. தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. வினாப்பொருள் தரும் வாக்கியம். வினாப்பொருள் தரும் வாக்கியம் என்பது வினாவாக்கியமாகும். வினாவாக்கியம் ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலை கொண்டு முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தனி வாக்கியம். ஸோ இதுதான் தனி வாக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வரும். தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வருவது தொடர் வாக்கியமாகும். தொடர் வாக்கியம் ஒரு முதன்மை வாக்கியம் ஒரு துணை வாக்கியத்துடன் சேர்ந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கலவை வாக்கியமாகும். இது வந்து கலவை வாக்கியம் ஆகும். அப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா பி. விடை பி. 29வது கேள்வி. திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. பாருங்க, திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் எனும் ஒரு நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக, பாருங்க, தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கிவா ஜெகநாதன், கியா பே விஸ்வநாதன், திருவிகா உவேசா. ஸோ இதில் கூறியது யாருன்னா கியா பே விஸ்வநாதன். ஸோ விடை பி. விடை பி. 30வது கேள்வி. தெண்டன் இட்டது வல்லுகிர் திண்டிரல் புலியே. இத்தொடரில் திண்டிரல் என்னும் சொல்லிற்கு எது பொருந்தும்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? தெண்டன் இட்டது வல்லுகிர். வல்லுகிர் அப்படின்னா வல் என்பது கூர்மையான, உகிர் என்பது நகம். ஸோ அப்போ உங்களுக்கு கூர்மையான நகம் கொண்ட புலியே என்பதான் வந்து உங்களுக்கு இதுக்குண்டான அர்த்தம். வல்லுகிர் அப்படின்னா கூர்மையான நகம் கொண்டது. திண்டிரல் என்றால் உறுதியான. ஸோ அப்போ வந்து கூர்மையான நகமுடைய உறுதியான புலியே அப்படின்னு இந்த தொடரில் இருக்கு. சரிங்களா? ஸோ விடை டி. 31வது கேள்வி. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? மீரா, மீ ராசேந்திரன், முடியரசன் துரைராசு, இவருடைய இயற்பெயர் துரைராசு, கண்ணதாசன் முத்தையா, பெருஞ்சித்திரனார். ஸோ இவருடைய பேர் தான் துரைமாணிக்கம். இப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா டி. விடை டி. 32வது கேள்வி. ஏற்பாடு என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சூரியன் உதிக்கும் நேரமா, ஏற்ற பாட்டு பாடுதல், சந்திரன் தோன்றும் நேரமா, இல்ல சூரியன் மறையும் நேரமா? ஏற்பாடு என்றால் சூரியன் மறையும் நேரம். விடை டி. 33வது கேள்வி. க என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அரசன் சரியானது, காற்று
சரியானது மயில், சரியானது காத்தல் தவறானது. அப்போது தவறான பதில் என்பது காத்தல். விடை டி. 34வது கேள்வி, சலவரை சாரா விடுதல் இனிதே சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சொல்லின் ஆங்கில சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சலவர் என்றால் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சகர், சலவர் என்றால் வஞ்சகர். ஸோ அதுக்கு ஆங்கில சொல் எதுனா டிசைட்ஃபுல் பர்சன். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா டி, டிசைட்ஃபுல் பர்சன். ஸோ இது இந்த பாடல் வந்து அடிகள் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் அடிகள் இனியவை 40 அமைந்துள்ளது. இனியவை 40 அமைந்துள்ளது. இதனை பாடியவர் பூதஞ்சேந்தனார். இதை பாடியவர் பூதஞ்சேந்தனார். ஸோ விடை டி. ஸோ 35வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டு. அகர வரிசைப்படி சரியான வரிசை எதுனா சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டு தான். விடை ஏ. 36வது கேள்வி, செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிய. செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிய. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. தச்சன் நாற்காலியை செய்தான். நாற்காலியை செய்தவன் தச்சன். நாற்காலியை தச்சன் செய்தான். அப்ப சரியான வினை எது? நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. விடை ஏ. 37வது கேள்வி, 37வது கேள்வி, கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும். கலித்தலையா, வஞ்சித்தலையா, இயற்சீர் வெண்டலையா, வெண்சீர் வெண்டலையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சித்தலை. சரிங்களா? வஞ்சித்தலை. வஞ்சித்தலையில் வந்துன்னா இரண்டு வகை உள்ளது. ஸோ வஞ்சித்தலையில் வந்து இரண்டு வகை உள்ளது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய வஞ்சித்தலை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வஞ்சித்தலை. ஸோ கனிமுன் நேர் வருவதும் இது ஒன்றா வஞ்சித்தலை. ஒன்றா வஞ்சித்தலை. கனிமுன் நிறை வருவதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய வஞ்சித்தலை. ஒன்றிய வஞ்சித்தலை. ஸோ கலித்தலை என்பது காய்முன் நிறை. காய்முன் நிறை. இயற்சீர் வெண்டலை அப்படின்னா மாமுன் நிறை, விளமுன் நேர். விளம் முன்னேர். வெண்சீர் வெண்டலை என்றால் வெண்சீர் வெண்டலை என்றால் காய்முன் நேர். காய்முன் நேர். ஸோ விடை பி. 38வது கேள்வி, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. கீழ்காணும் சொற்களில் எதிர்ச்சொல்லை கண்டறிய. பரிந்து வெறுத்து, பரிந்து விரும்பி, தெரிந்து உணர்ந்து, தெரிந்து ஆராய்ந்து. பரிந்து என்பது இறக்கப்படுதல், வெறுத்து என்பது இதற்கு எதிர்ச்சொல் என்னன்னா வெறுத்தல். சரி, ஒருத்தங்க இறக்கப்பட்டு செய்யறது ஒண்ணு, அப்ப அப்படியே ஆப்போசிட்டா வெறுக்கிறது ஒண்ணு. அப்ப வந்து விடை ஏ. 39வது கேள்வி, மூதூர் எத்தினைக்கு உரிய ஊர். மூதூர் எத்தினைக்கு உரிய ஊர். மருதம், பாலை, குறிஞ்சி, நெய்தல் கொடுத்திருக்காங்க. ஸோ மூதூர் என்பது மருதத்துக்கு உரிய, மருதத்திரைத்துக்கு உரிய ஊராகும். மூதூர் மற்றும் பேரூர் வந்து மருத நிலத்திற்கு உரிய ஊர். மூதூர் மற்றும் பேரூர் மருத நிலத்திற்கு உரிய ஊர். ஸோ பாலை நிலத்துக்கு உரிய ஊர் குறும்பு. குறிஞ்சி நிலத்துக்கு உரிய ஊர் சிறுகுடி. நெய்தல் நிலத்துக்கு உரிய ஊர் பட்டினம், பாக்கம். பட்டினம், பாக்கம். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ. விடை ஏ. 40வது கேள்வி, பின்வருவனவற்றுள் ஈறு போதல் இனமிகள் என்னும் விதிகளின்படி புணராதது எதுன்னு கேட்டிருக்காங்க. நெடுங்கடல், செங்கடல், கருங்கடல், கருங்குயில். ஸோ நெடுங்கடல் எப்படி நம்ம பிரிப்போம்? நெடுமை கூட்டல் கடல். நெடுமை கூட்டல் கடல். செங்கடல் செம்மை கூட்டல் கடல். கருங்கடல் கருமை கூட்டல் கடல். கருங்குயில் கருமை கூட்டல் குயில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெடுங்கடல், கருங்கடல், கருங்குயில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்றும் நெடுங்கடல், கருங்கடல், கருங்குயில் இந்த மூன்றும் ஈறு போதல் இனமிகள் எனும் விதிகளின்படி புணர்கிறது. செங்கடல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா செம்மை. இந்த இம் முன்னின்ற மெய்த்திரிதல் படி, மெய்த்திரிதல் விதிப்படி இம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கா மாறுது. இம் இங்கா மாறுது. ஸோ அப்போ விடை பி. விடை வந்து பார்த்தீங்கன்னா பி. 41வது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிய. பொருந்தாத இணையை கண்டறிய. வீரமாமுனிவர் பரமார்த்த குருகதை இது சரியாக பொருந்தியுள்ளது. தேவநாய பாவலர் தமிழர் திருமணம் இதுவும் சரியாக பொருந்தியுள்ளது. திருவிக்கா சைவத்திரவு இதுவும் சரியாக பொருந்தியுள்ளது. பெருஞ்சித்திரனார் தமிழ் சொல்லை இது தவறாக பொருந்தியுள்ளது. இப்ப தமிழ் சொல்லை யார் எழுதினாங்கன்னா திருவிக்கா எழுதியிருப்பார். சரிங்களா? விடை டி. விடை டி. 42வது கேள்வி, பின்வருவனவற்றுள் பொருந்தும் இணையை தேர்ந்தெடு. பொருந்தும் இணையை தேர்ந்தெடு. செரு செரு. செரு என்றால் போர், போர் சண்டை. செரு என்றால் வயல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செரு சண்டை, செரு வயல் இது சரியாக பொருந்தியுள்ளது. விடை ஏ. 43வது கேள்வி, அழுது அடியடைந்த அன்பர்
என்னும் தொடர் யாரை குறிக்கிறது? அருணகிரியார், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். அழுது அடியடைந்த அன்பர் என்னும் தொடர் மாணிக்கவாசகரை குறிக்கிறது. விடை டி. 44வது கேள்வி, என்றும் உள தென்தமிழ், என்றும் உள தென்தமிழ் என்னும் தொடரை இயம்பியவர் யார்? என்னும் தொடரை இயம்பியவர் யார்? கம்பர், பாரதியார், பாரதிதாசன், வள்ளலார். விடை ஏ கம்பர். விடை கம்பர். 45வது கேள்வி, பதிதொரு புயல் பொலி தருமணி பனைத்தரு பருமணி பகரா நெற். இத்தொடரில் புயல் என்னும் சொல்லிற்கு பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. புயல் என்னும் சொல்லிற்கு பொருள் என்ன? வானம், காற்று, மேகம், நீர். புயல் என்னும் சொல்லிற்கு உடைய பொருள் மேகம். விடை சி. விடை சி. 46வது கேள்வி, கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? சே என்றால் சோலை கிடையாது. சே என்றால் உயர்வு. சோ சிவப்பு, இதுவும் தவறானது. சோ என்றால் மதில். சோ என்றால் மதில். கா என்றால் சோலை. கா என்றால் மதில் கிடையாது, சோலை. மா என்றால் விலங்கு. சோ விடை டி. விடை டி. 47வது கேள்வி, செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார்? சுப்பிரமணிய பாரதியார், சுத்தானந்த பாரதியார், சோமசுந்தர பாரதியார், சுப்பிரமணிய சிவா. செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் சுப்பிரமணிய பாரதியார். விடை ஏ. 48வது கேள்வி, குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது? குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சூளாமணி, நாககுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி. குண்டலகேசிற்கு எதிராக எழுந்த வாத நூல் நீலகேசி. விடை டி. இது எல்லாமே வந்து சூளாமணி, நாககுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி. இவை அனைத்தும் சமண சமய நூல்களாகும். சமண சமய நூல்களாகும். குண்டலகேசி பௌத்த சமய நூலாகும். பௌத்த சமய நூலாகும். விடை டி. விடை டி. 49வது கேள்வி, விடை தேர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருளையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது? பாருங்க, இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்ந்து விளக்கம் தந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அபிதான கோஷமா, அபிதான சிந்தாமணியா, விவேக சிந்தாமணியா, இல்ல சீவக சிந்தாமணியா? விடை அபிதான சிந்தாமணி. விடை பி. 50வது கேள்வி, திலகர் விதைத்த விதை, திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர். திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார்? காந்திஜி, நேருஜி, ராஜாஜி, நேதாஜி. இதை கூறியவர் ராஜாஜி. விடை சி. இதை கூறியவர் ராஜாஜி. விடை சி. அருந்தமிழ் தொடர்ல இன்னைக்கு ஒரு 50 கேள்விகள் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இந்த கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ தொடர்ந்து இதை வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க. நன்றி, வணக்கம்.